ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சுடிதார் வந்து ஃபுல் கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். 39 செஸ்ட் வந்து நான் கட்டிங் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டோ சேம் அதே வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரியே சேம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நெக்கு ஷோல்டர் அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 இன்ச்சு வந்து நெக்கு வைக்கிறேன். 2.25 இன்ச்சு வந்து ஷோல்டர் வைக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் வந்து வித்து வந்து ஷோல்டர் கம்மியாக கேட்டிருக்காங்க. அதனால் 2.25 வச்சா போதும் கழுத்தோட அகலம். இவங்க ஷோல்டர் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கம்மியாக கேட்டிருக்கிறதால இதில் வந்து நான் 1/4 இன்ச்சு எச்சா வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோப் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கழுத்து ப்ராடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து ஆகாது. ஓகேங்களா? வச்சுட்டு மேலே வந்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து அலௌன்ஸ் விட்டுருங்க. இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரோட சென்டர் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்ம பேக் நெக்கோட அளவு எடுக்கணும். இவங்களுக்கு பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. நெக் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதனால் 10 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் இது வந்து எவ்வளோ நெக்கோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து இங்கே நம்ம பெண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட்டு வைக்க போகிறோம். செஸ்ட் வைக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு கிட்ட வந்து நம்ம செஸ்ட்டோட அளவு எடுத்துக்கலாம். செஸ்ட்டு வந்து 39 இன்ச்சு. இவங்களுக்கு 39 வந்து இந்த மாதிரி டேப்பில் வந்து 39 எடுத்துகிட்டு அதை வந்து 4 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4 மடிச்சிட்டிங்கன்னா அதுதான் மெஷர்மெண்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 36 32 எவ்வளோ இருந்தாலும் அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹிப்பு, அதாவது ஃபஸ்ட் ஹிப்பு விட்டுறலாம், செகண்ட் ஹிப் பண்ணிடலாம். ஏன் அப்படி நம்ம செகண்ட் ஹிப் நெக்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா செஸ்ட்டுக்கும் செகண்ட் ஹிப்புக்கும் சென்டரில் தான் ஃபஸ்ட் ஹிப்பு வரணும். ஓகேங்களா? இடுப்பளவு. ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 19 இன்ச்சு வந்து இந்த சென்டர்லேருந்து வச்சு 19 இன்ச்சு வந்து கிராஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 19 எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹிப் எடுக்கணும். செகண்ட் ஹிப் வந்து 41 இன்ச்சு. ஓகேங்களா? 41 வந்து இப்படி 41 எடுத்துகிட்டு இதை வந்து 4 மடிச்சுக்குங்க. 4 மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து வச்சு 41 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது செஸ்ட்டு பண்ணியாச்சு, செகண்ட் ஹிப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஹிப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஹிப் எங்கே பண்ணணும்? இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் நடுவில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் வரணும். இவங்களுக்கு வந்து 37.5. ஓகேங்களா? இப்போ வந்து 37.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 மடிச்சுட்டு இந்த இடம் வச்சு கரெக்டாக 37.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செஸ்ட்டு செகண்ட் ஹிப்பு ஃபஸ்ட் ஹிப்பு பண்ணியாச்சு. எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து செஸ்ட்டு, இது ஃபஸ்ட் ஹிப்பு, இது வந்து செகண்ட் ஹிப்பு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம்ஹோல் எடுக்கணும். ஆம்ஹோல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இவங்களோட ஆம்ஹோல் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணலாம். ஓகே, 9 இன்ச் வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பாடி லென்த்து. பாடி லென்த்து வந்து மேலேருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா 37 தான் வேணும். 37 கரெக்டாக இருக்குது. லைட்டாக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து
இந்த ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொப்பை இருக்கிறதால லைட்டாக தான் ஷேப் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, செகண்ட் ஹிப் வந்து எவ்வளோ வச்சோமோ அதோட ஸ்ட்ரைட் கோடு நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட் கோடு வந்து இது போட்டுக்கோங்க. செகண்ட் ஹிப் எவ்வளவோ அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு இன்ச்சு மட்டும் கீழே வந்து ப்ளஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கிட்ட நம்மளுக்கு போகணும். ஓகேங்களா? அவ்வளோ கிராஸ் கொடுத்தா நீங்கள் போதும். ரொம்ப கிராஸ் கொடுத்திங்கன்னா நீட்டாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான் கட்டிங்க. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அலௌன்ஸோட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் வந்து நம்ம அலௌன்ஸ் கொடுக்கணும். 1/4 இன்ச் அலௌன்ஸ் கொடுத்து வரைஞ்சிக்குங்க. ஆம் ஹோலும் வந்து 1/2 இன்ச் வந்து அலௌன்ஸ் கொடுக்கணும். அலௌன்ஸோடு வரைஞ்சிக்குங்க. இந்த சைடு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச்சு அந்த செகண்ட் ஹிப் வரைக்கும் தான் அந்த அளவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 1 இன்ச் வந்து நம்ம அலௌன்ஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? அப்போ மடித்து தைக்கிறதுக்கு ஸ்லிட்டு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க மெஷர்மெண்ட்டு. சுடி பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் இதே ஃபார்முலா தான், இதே மெத்தடு தான். நீங்கள் உங்களுக்கு கணக்கு அதெல்லாம் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கழுத்தம் ஷோல்டரும் நெக்கும் வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு, செகண்ட் ஹிப்பு, ஃபஸ்ட் ஹிப்பு, ஆம் ஹோல் அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னா இங்கேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் வச்சா போதும். இந்த அகலம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நம்ம போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இப்போ கட்டிங் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து 7 இன்ச்சு அவங்களுக்கு 7 இன்ச்சுங்கிறப்போ கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வச்சு உள்ளே இருக்கிற கிளாத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது பேக் தட்டு. ஓகேங்களா? இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட் வந்து கடைசியாக வெட்டிக்கலாம். இப்போ இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து லைட்டாக அந்த பிசுறு மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா 38 இன்ச்சு தான் வரும். உங்களுக்கு பாடி லென்த் எவ்வளோ வேணும்னாலும் அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் மட்டும் 1 இன்ச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக வந்து 2 இன்ச்சு எவ்வளோ வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹிப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த அலௌன்ஸோடு வந்து அப்படியே வெட்டி எடுத்துருங்க. அப்புறம் இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த அலௌன்ஸோடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த தட்டு மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்மளுக்கு கழுத்து சின்னதாக வரும். அதனால் இது மட்டும் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பேக் தட்டு நம்மளுக்கு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு.